ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஜெட்ஸி, இந்த வாரம் நம்ம சர்ச்சில் 5 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் 10th to 12th படிக்கிற அண்ணா அக்காங்க எக்ஸாம் எழுத போகிறதுக்காக கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் நம்ம அண்ணா அக்காங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாமா? ஓகேண்ணா, நம்ம எக்ஸாம் எழுதுற போகிற அண்ணா அக்காங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஜெட்ஸி. 5 ஃபிங்கர் பாயிண்ட்ஸ். ஜெட்ஸி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எக்ஸாம் ஏசப்பா எனக்கு ஞாபக சக்தியை தாங்க, நான் படிச்சது எதுவும் எனக்கு மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட ஞானத்தை கேட்கணும்ட்டு ஜெபம் பண்ணணும் ஜெட்ஸி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லி பாப்போம். வந்து நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கணும்னு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும்னா ஞானத்தை கொடுங்க ஏசப்பான்னு ப்ரேயர் பண்ணணும். ஆமா ஜெட்ஸி, கரெக்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ஜெட்ஸி, நம்ம எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே பயமோ படத்தமோ படக்கூடாது ஜெட்ஸி. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்ன, திரும்பி சொல்லு பாப்போம். செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே பயமோ பதட்டமோ இருக்கக்கூடாதுண்ணா. ஆமா ஜெட்ஸி. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள டைம்குள்ள நம்ம எக்ஸாமை கரெக்டா எழுதுறோமா அப்படின்னு ஃபுல்லா எழுதிட்டு திரும்பி ரீசெக் பண்ணணும் ஜெட்ஸி பேப்பரை. ஓகேவா? ஓகே. இப்ப தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லு பாப்போம். தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம எழுதியிருக்க பேப்பரை வந்து நம்ம ரீசெக் பண்ணணும். ஆமா ஜெட்ஸி, கொடுக்கப்பட்டுள்ள டைமுக்குள்ள எழுதிட்டு ரீசெக் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்துட்டு, எக்ஸாம் ஹாலுள்ள போறதுக்கு முன்னாடி நான் தனிமையா இருக்கேன், பயமா இருக்குன்னு சொல்லி பயப்படக்கூடாது, தனிமையா ஃபீல் பண்ணக்கூடாது. ஏசப்பா நம்ம கையை பிடிச்சி எழுதுங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா நம்மள வழி நடத்துவாங்க ஜெட்ஸி. நம்ம கையை பிடிச்சி எழுதுவாங்க. ஓகேவா? அட் லாஸ்டா ஃபிஃப்த் பாயிண்ட் வந்துட்டு, நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு 100% மார்க் கிடைக்கும், நான் சென்டம் எடுப்பேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும் ஜெட்ஸி. ஓகே? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எப்பவுமே இந்த எக்ஸாம் எழுத போறீங்களா? நீங்களும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா கிட்ட ஒரு விசுவாசத்தோட நான் இந்த எக்ஸாம் நல்லா எழுதுவேன் ஏசப்பா, எனக்கு நீங்க ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க என் கையை பிடிச்சி எழுதுங்க. இது எல்லாம் இந்த 5 டிப்ஸையும் சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம உங்களுக்காக தான் ஸ்பெஷலா ப்ரேயர் பண்ண போறோம். ப்ரேயர் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க இந்த ஹோல் இயர் உங்களோட எஃபெக்ட்ஸை போட்டிருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் ஏசப்பா நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க போறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் 10th to 12th படிக்கிற அண்ணா அக்காங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் அவங்க கூட இருங்க. இந்த 5 டிப்ஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்க. இந்த 5 டிப்ஸுமே அவங்க கடைப்பிடிக்கணும். நீங்கள் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எக்ஸாமை எழுதி கொடுங்க. நீங்கள் அவங்க எல்லாருக்கும் ஜெயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னும் ரஷ்னத்தோட சந்திக்கிறோம். Until then, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Have a nice day.